தீ விபத்து கோயிலுக்குள் நடைபெறவில்லை என்று மீனாட்சியம்மன் கோவில் அறங்காவலர் கருமுத்து கண்ணன் தெரிவித்துள்ளார். தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், இதனால் எந்த தீங்கும் நடைபெறாது எனவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறினார். இந்த விபத்தானது திருக்கோயிலுக்கு உள்ள அல்ல, ஆடி வீதிக்கு வெளியில், அதாவது 3ஆம் பிரகாரத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய வீரவசந்தராயர் மண்டபத்தில் தான் நடந்தது என்பதிலே முதலிலே எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக திருக்கோயிலுக்கு உள்ளே நடந்த ஒரு நிகழ்வு அல்ல. இதனால் பெரிய தீங்குகள் விளையும் அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு வர்றாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி எந்த விதமான அச்சமும் யாரும் கொள்ள தேவையில்லை. இதற்கான பரிகார பூஜைகள்லாம் திருக்கோயில் மிக சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்துக்கான காரணத்தை பற்றி கேட்டார்கள். இது மின்கசிவால் ஏற்பட்டது என்று தான் இப்போதைக்கு நாங்கள் நினைக்கின்றோம். இருந்தாலும் காவல்துறையினர் இதுக்கு தீவிர புலன் விசாரணை இருக்கிறார்கள். அவர்களுடைய முடிவு வந்ததுக்கப்புறம் தான் இறுதியாக சொல்ல முடியும். இந்த கடைகள் கோயில் வளாகத்தில் இருப்பது இருக்கலாமா வேண்டாமா என்று கேட்டால் கோயில்களுக்குள் கடைகள் இருக்க தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. ஏற்கனவே கடைகளை அப்புறப்படுத்துவதற்காக செக்ஷன் 78 நடவடிக்கைகள் திருக்கோயில் எடுத்திருக்கிறது. அதை மீண்டும் தீவிரப்படுத்தி இந்த பூஜை பொருட்கள் அல்லாது பிற பொருட்கள் விற்கின்ற கடைகள் உள்ளே இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது.